இல்லை, இது வந்து ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்திட்டாங்க. அதை பழக்கப்படுத்தினது யாருன்னா 1967 காங்கிரஸை வந்து வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் செல்வதற்கு அன்றைக்கு திமுக தயாராக இருந்தது. முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணாதுரை அவர் வந்து கூட்டாஞ்சோறுன்ற சொல்லுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 14 கட்சிகளை, சுதந்திரா கட்சி, ராஜாஜி கட்சி உட்பட கூட்டணி அமைத்து வென்றெடுக்கிறப்ப, அது மட்டும் இல்லாமல் இலவசங்களை கொடுத்து மக்களை கவர்ந்து இழுக்கணும் அப்படின்றதுக்கான முதல் அடித்தளமிட்டதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா அன்றைக்கு பக்தவச்சலம் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கப்ப மிகப்பெரிய ஒரு அரிசி பஞ்சம் இந்த காலம். அப்போ வந்து எதை சொன்னா மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றப்பதான் அவர் வந்து இந்த அரிசி மேட்டரை அவர் எடுக்கிறார். ரூபாய்க்கு வந்து 3 படி அரிசி நிச்சயம், லட்சியம், ஒரு படி நிச்சயம்னாரு. அது அவங்க நிறைவேற்ற முடியல. அன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை நிறைவேற்ற முடியல. அது 2 விவசாயம் இல்லாத விவசாயிகளுக்கெல்லாம் 2 ஏக்கர் நிலம் தரன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அது இன்னைக்கு வரையும் நிறைவேற்று. அது 2006ல. ஆமா. இல்ல, அங்கேயே அப்பயே கொடுத்தாங்க. 1967 அது இருந்துச்சு, அந்த வாக்குறுதி இருந்துச்சு. 2 ஏக்கர் நிலம். ஆமா. அதுக்கப்புறமா ஒரு தேர்தலையும் அதை சொல்லி சொல்லி இந்த கூவம் மாதிரி அப்படியே போஸ்ட்போன் ஆகிட்டே போகுது. அப்போ ஒரு விஷயத்த வந்து என்ன மாதிரி சொன்னா மக்களிடம் சென்றடைவாங்க, எதை சொன்னா மக்கள் நம்புவாங்க, எதை கொடுத்தா மக்கள் வந்து அட்ராக்ட் ஆவாங்கன்ற வித்தையை திமுக தான் முதல்ல செஞ்சதுன்றதுல மாற்றே கிடையாது. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, வண்ண தொலைக்காட்சி பெட்டி ஒண்ணு கொடுத்தாங்க. ஏன்னா திமுக கொடுக்குற ஒவ்வொரு இலவசங்களும் அது பின்னிட்டு மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சி வரும் மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆனா அது பின்னிட்டு தனிநபர் வருமானத்தை பெருக்கிற மாதிரி தான் அந்த இலவச திட்டத்தை முன் வைப்பாங்க. இப்ப வண்ண தொலைக்காட்சி பெட்டி வரப்ப அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எல்லார் வீட்லயும் டிவி இருந்துச்சு. ஆனா ஒரு சாமானியன் வீட்டுல டிவி இல்ல அப்படின்றதுக்காக ஒரு கலர் டிவி கொடுக்குறோம்னு கொடுக்குறப்ப ஒரு கேபிள் கனெக்ஷன் சொல்லி ஒரு புது பிசினஸ் உள்ள கொண்டு வராங்க. அது வரையும் வந்து துர்தர்ஷன் தான் பெரும்பாலான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில், ஒட்டுமொத்த இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு மக்கள் பார்க்குற ஒரு டிவினா துர்தர்ஷன். ஒரு ஃபர்ஸ்ட் சேனலோ செகண்ட் சேனல் சொல்லுங்க, இந்த மெட்ரோ சேனல் சொல்லுவாங்க, 2 தான் பார்த்துருந்தாங்க. இதை வந்து எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனா அவங்களுக்கு அதுக்கான ஒரு சாதனை வேணும்ல. சும்மா நாங்கள் கேபிள் லைன் ஃப்ரீயா தரேன்னு சொன்னா டிவி இல்லாமல் எப்படி பார்ப்போன்றப்ப அதுல ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு எல்லாருக்கும் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டின்னு சொல்லி ஒன்று கொடுத்து அதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட தனியார் கம்பெனி கேபிள் கனெக்ஷன் கொடுக்க வச்சு அது மூலம் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக ஒரு தனியார் கம்பெனி வர்றதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜியும் பண்றாங்க. இப்ப அவங்க கூப்பன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க 8000 ரூபாய். இதுவும் இதே தான். எடப்பாடி அவர்கள் தெளிவா சொல்லிட்டார், நல்லதோ கெட்டதோ நாங்க வந்து 2,30,00,000 ரேஷன்தார் அட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 ரூபாய் போட்டுருவோம், ஸ்ட்ரைட்டா போட்டுருவோம், முடிஞ்சிருச்சு. இடைத்தரகர்களுக்கு வேலை இல்லை. இவங்க என்னென்ன படம் சொல்றாங்க பாருங்க. நீங்க வந்து பழைய டிவியை திருப்பி தந்து வாங்கிக்கலாம், பழைய வாஷிங் மிஷின் திருப்பி கொடுக்கலாம், அயன் பாக்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா மைக்ரோ ஓவன்லாம் வந்து பெரிய பணக்காரர் தான் யூஸ் பண்ண நினைக்காதீங்க, அது நீங்க கூட வாங்கி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அதையும் எப்ப தராங்கன்னு கேட்டா அது கிடையாது.